பேக் டு சாய்ஸ் அகாடமி. நான் உங்கள் ஜெயபால். இந்த வாரம் நம்பர்ஸ் கான்செப்ட், அதாவது கூட்டுத்தொடர் வரிசை பெருக்குத்தொடர் கான்செப்ட் நம்ம பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம எண்கள் கான்செப்ட், அதாவது ஃபார்முலாஸ் இல்லாமல் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, அது சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்ட் கூட எடுத்துக்கலாம். ஸோ அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் கூட்டுத்தொடர் வரிசை, ஸோ இதில் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கூட்டுத்தொடர் வரிசைனா என்ன, அதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போது கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு சாதாரண ஒரு வாய்ப்பாடு அப்படிங்கிறத கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வாய்ப்பாடு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு ரெண்டாவது வாய்ப்பாடு எடுத்துக்கோங்க. இப்போ 2, 4, 6, 8 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும், 10 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இதில் ஃபஸ்ட் ஒருத்தோன்னு இருக்கிறத நம்ம முதல் உறுப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதை ஏன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்து இது கூட்டுத்தொடர் வரிசை தான் அப்படிங்கிறத நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ முதல் உறுப்புக்கும் அடுத்த உறுப்புக்குள்ள வித்தியாசம் பார்த்தோம் அப்படின்னா 2 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இதே இது அடுத்தடுத்து காமனாக இப்போ அடுத்த 2 நம்பருக்குள்ள வித்தியாசமும் 2 தான். அதுக்கு அடுத்து அப்போ 2 தானே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இந்த மாதிரி காமனாக ஒரே நம்பரால் இன்க்ரீஸ் ஆனால், அதாவது ஆடாகி போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா இதைத்தான் அந்த +2 அப்படிங்கிறதான் பொது விகிதம், பொது வித்தியாசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொது வித்தியாசம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். இது என்ன சொல்லுவாங்கன்னா டின்னு சொல்லுவாங்க. அப்போ டி அப்படிங்கிறது பொது வித்தியாசம். ஸோ இது மாதிரி ஒரு நம்பர்னால தானே அடுத்தடுத்தது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இந்த தொடர் வரிசையை தான் நம்ம கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு நம்ம நோட் பண்ணுவோம். அடுத்து இதில் மொத்தம் எத்தனை உறுப்பு, இது முதல் உறுப்பு, இது ரெண்டாவது உறுப்பு, இது மூணாவது உறுப்பு, இது நாலாவது உறுப்பு, அஞ்சாவது உறுப்பு, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். அப்போது ஏதாவது ஒரு உறுப்பு இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 10வது உறுப்பு என்ன நம்பர் அப்படின்னு கேட்பாங்க. அந்த 10வது உறுப்பு அப்படிங்கிறத நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம். ஓகே, என்ன அப்படிங்கிறத அந்த உறுப்பு அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுக்கு அடுத்தது இப்போ நீங்கள் இந்த ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த நம்பர் எல்லாத்தையும் கூட்டி இப்போ ஒரு 5 நம்பரை கூட்டணும் அப்படின்னா ஒரு ஆன்சர் கிடைக்குமா? அந்த எண்ணத்தான் நம்ம கூடுதல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதை எஸ்என் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுதான் நீங்கள் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இந்த வேல்யூலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, ஏ அப்படிங்கிறது முதல் உறுப்பு, ஏ அப்படிங்கிறது முதல் உறுப்பு நம்ம சொல்லலாம். அடுத்தது டி அப்படிங்கிறது பொது வித்தியாசம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தது என் அப்படிங்கிறது மொத்தம் எத்தனை நம்பருக்கு இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதை என்னன்னு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது எஸ்என் அப்படிங்கிறது அதோட கூடுதல். ஓகேவா? இதுதான் காமனாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒரு பொது கூட்டுத்தொடர் வரிசைனா என்ன அப்படிங்கிறது இதுதான் பேசிக். ஓகேவா? இப்போ இதில் ரிலேட்டடாக ஃபார்முலாஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ என்னென்ன ஃபார்முலாஸுங்கிற போது ஃபார்முலா என்னென்னா மொத்தம் ஒரு 5 ஃபார்முலா நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதில் முதல் ஃபார்முலா அப்படின்னா பொது வித்தியாசம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? பொது வித்தியாசம் இப்போ நான் சொல்லியிருந்தேன்ல, இப்போ 2, 4, 6 இந்த மாதிரிலாம் நான் சொன்னோம்னா ரெண்டாவது உறுப்புக்கும் முதல் உறுப்பையும் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு பொது வீதம் கிடைக்கும், பொது வித்தியாசம் கிடைக்கும். ஓகேவா? அப்போ ஃபார்முலா அந்த பொது வித்தியாசம் என்ன, செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம். இதே இது நீங்கள் அடுத்ததையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். தேர்டு டேர்மும் அதுக்கு முந்தின டேர்ம் இதோட மைனஸ் பண்ணோம்னா ரெண்டுமே சமமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த ஒரு ஃபார்முலாவே எடுத்துக்கலாம். இந்த 2 ஃபார்முலா எப்படி நம்ம கம்பேர் பண்ணுறதுங்கிறது பின்னாடி கொஸ்டின் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? இது முதல் ஃபார்முலா. ரெண்டாவது ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஃபார்முலா இதோட உறுப்பு, அதாவது ஒரு 4வது உறுப்பு என்ன, 10வது உறுப்பு என்ன, ஒரு 20வது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா Tn = A + n - 1 × D. இதுதான் அந்த உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகேவா? எத்தனாவது உறுப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்போ என்ன அப்படிங்கிறது அவங்க கேட்டிருக்க கேள்வி. ஏ அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா முதல் உறுப்பு நம்ம பார்த்துருக்கோம். அதே போல் டி அப்படிங்கிறது பொது வித்தியாசம் அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த 3 டேட்டாஸ் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த இத்தனாவது உறுப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அடுத்தது 3வது ஃபார்முலா அப்படின்னா உறுப்புகளோட எண்ணிக்கை. இப்போது ஒரு 2லேருந்து 2, 4, 6 அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒரு 54ன்னு இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டாவது வாய்ப்பால் 54ங்கிறது வரும் தான். அப்போ இந்த 54ங்கிறது மொத்தம் எத்தனை உறுப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். உறுப்புகளோட எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறதும் கேட்பாங்க. அப்போது அது என்ன ஃபார்முலா அப்படின்னா n = L - A / D + 1. ஓகேவா? இதில் எல் அப்படிங்கிறது லாஸ்ட் டேர்ம். இப்போ 54 அப்படிங்கிறதுனா கடைசி உறுப்பு, அதை தான் நம்ம எல்லுன்னு எடுத்துக்கலாம். முதல்ல இருக்கிறத நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி. ஓகேவா? அப்போ டிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் தான். அப்போது n = L - A / D + 1 +1 தனியாக.
ஓகே, இது மூணாவது ஃபார்முலா. நாலாவது ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா கூடுதல். இப்போது எஸ்என் ஈக்குவல் டு மொத்தம் இப்போ இது 2 4 6. இப்போ இந்த நம்பர் போயிட்டே இருக்கும்போது எத்தனை நம்பரை கூட்டினா நம்மளுக்கு ஒரு 360 கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஓகேவா? அப்போது நம்ம என்ன பண்ணால் எஸ்என் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n-1 இன்ட்டு டி. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா மொத்தம் ஒரு 50 உறுப்போட கூடுதல் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, அப்போது அந்த n அப்படிங்கிறது 50ன்னு எடுத்துக்கலாம், ஏங்கிற முதல் உறுப்பு எடுத்துக்கலாம், டி அப்படிங்கிறது அந்த பொது வித்தியாசங்கிறத எடுத்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இதே இது இன்னொரு ஃபார்முலா இருக்குது. இந்த கூடுதலில் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டில் ஒரு 400ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது கடைசி இங்கே கொடுத்துருக்க உறுப்பு. அப்போ கடைசி உறுப்பு கொடுத்து அதோட கூடுதல் கேட்டாங்க அப்படின்னா இதே இதிலே n/2 இன்ட்டு a ப்ளஸ் எல். இதுதான் அந்த 5 ஃபார்முலா. கண்டிப்பாக இந்த 5 ஃபார்முலாஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட்டுத்தொடர் வரிசையில் எது கேட்டாலும் உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பொது வீதம் வித்தியாசம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது அந்த உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு அடுத்தது உறுப்புகளோட எண்ணிக்கைன்னு கேட்டாங்க அப்படின்னா என்ன ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு கூடுதல் கேட்பாங்க. கடைசி உறுப்பு கொடுக்கலைன்னா என்ன ஃபார்முலா, கடைசி உறுப்பு கொடுத்துருந்தா என்ன ஃபார்முலா. இதுதான் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, ஸோ இந்த 5 ஃபார்முலா வந்துட்டு நல்லா நோட் பண்ணி வைங்க. கண்டிப்பாக கூட்டுத்தொடர் வரிசையில் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த ஃபார்முலாஸ்லாம் உங்களுக்கு நல்லா மைண்டில் நிற்கும். ஓகேவா? ரைட். இது இல்லாமல் கூட்டுத்தொடர் வரிசையில் இன்னொரு கான்செப்ட் இருக்குது. ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணாமல் அவங்க ஒரு கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதை நம்ம இங்கே பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ 1 by 1 ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் கவனிங்க. k+1, 3k மற்றும் 4k + 2 ஆகிய ஒரு கூட்டுத்தொடர் அவைகின்றன எனில் கேயின் மதிப்பு காண்க அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை 2 விதங்களில் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா, அதாவது பொது வித்தியாசம் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் சொல்லியிருக்கேன்னா இவங்க கொடுத்துருக்கிறதுல இந்த k+1ங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம், 3kங்கிறது செகண்ட் டேர்ம், அதே போல் 4k + 2 அப்படிங்கிறது தேர்ட் டேர்ம். இப்போ செகண்ட் டேர்ம் என்ன, 3k மைனஸ் என்ன ஃபார்முலா வரக்கூடிய மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன, k+1 தானே. ஸோ பேக்கெலாம் கரெக்டாக நோட் பண்ணிடணும். இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள். இப்போ இந்த வேல்யூ ஈக்குவல்ட்டு அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும். ஈக்குவல்ட்டு தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம். ஓகேவா? இதுதான் இந்த மாதிரி கண்டிஷன். கேவோட மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி நம்பர்ஸ்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னாவே டேரெக்டாக நீங்கள் T2 - T1 போட்டிங்க அப்படின்னாவே அதோட பொது வித்தியாசம் கிடச்சிரும். ஓகேவா? இப்போ இங்கே தேர்ட் டேர்ம் என்ன, 4k + 2 மைனஸ் செகண்ட் டேர்ம் என்ன, 3k. ஓகேவா? இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க வேல்யூவில் மைனஸை மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ 3k - k -1. ஓகே, இதனால தான் ஓப்பன் ப்ராக்கெட் கரெக்டாக ப்ராக்கெட்லாம் நோட் பண்ண சொன்னது. ஒருவேளை நீங்கள் ப்ராக்கெட் நோட் பண்ணாமல் இருந்தால் கே மட்டும்தான் மைனஸ் டேர்ம்னு நினைப்போம், +1 அப்படியே இருக்கும்னு நினச்சிட்டு இருப்போம். ஓகே, ஸோ அதில் மிஸ்டேக் வந்துடும். அடுத்து இங்கே 4kலேருந்து 3k போன்ஸாக பேலன்ஸ் k மட்டும்தான், k + 2 அப்படிங்கிறது. இப்போ 3k - k அப்படின்னா 2k -1 k + 2. இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த k வேல்யூ ஈக்குவல் இந்த சைடு கொண்டு போயிடுறேன், -1 ஈக்குவல் அந்த சைடு கொண்டு போகிறேன். அப்போ என்னவா மாறிடும், ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ இங்கே 2k - kங்கிறது வரும், 2k - kன்னு வரும், இங்கே 2 + 1ன்னு வரும். அப்போது கேவோட வேல்யூ இதிலேருந்து நம்மளுக்கு 3ன்னு கிடச்சிரும். ஓகே, அப்போது ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ இது ஒரு மெத்தட். நீங்கள் கே கான்செப்டை இந்த மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணலாம். அதே இது இன்னொரு மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு கூட்டுத்தொடர் வரிசைனா என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதாவது என்ன, ஒரு முதல் உறுப்பு இருக்கும், அடுத்தடுத்து என்ன பண்ணுவாங்க, ஒரு காமனான ஒரு நம்பரால் ஆட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ஒரு வேளை கேவோட வேல்யூ 0ன்னு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இங்கே நம்மளுக்கு தெரியாது, என்ன ஆன்சர்னு தெரியாது, 0ன்னு அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 1, 0. ஏன்னா கே 3 × 0 0 தானே, அடுத்தது 2ன்னு கிடைக்கும். இந்த மாதிரி மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே இது இப்போ 0 வராதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே இது 1ன்னு இருந்துச்சுன்னா இப்போ 1 பார்க்கலாமா, கேவோட வேல்யூ 1ன்னு இங்கேயே நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம். அப்போது 1 + 1 2, 3 × 1 3. ஆனால் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 4 × 1. ஓகே, கேவோட வேல்யூ 1 தானே, அப்போ 4 + 2 6ன்னு வரும்.
இங்கே பார்த்தோம்னா வித்தியாசம் 1 வருது, ஆனால் இங்கே பார்த்தோம்னா வித்தியாசம் 3 எக்ஸ்ட்ரா போயிடுது. அப்போ இது வராது, அப்போ 1 வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது எந்த வித ஃபார்முலாவும் இல்லாமல் நம்ம ஆப்ஷன்லேருந்து கண்டுபிடிக்கலாம் இந்த மாதிரி. இப்போ ஒருவேளை 2ன்னு இருந்ததுன்னா கேவோட முதல் டேம் என்ன வரும், 2 + 1 3, அடுத்து 2 3 6 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது கேவோட வேல்யூ 4 2 8, 8 + 2 10ன்னு வருது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 3 இன்க்ரீஸ் ஆகுது, பட் இங்கே பார்த்தோம்னா 4 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது வேறு வருதுனால இந்த 2ங்கிறது வராது. ஓகே, அப்போ 3 ஆப்ஷன் செக் பண்ணிட்டோம் அப்படின்னாவே அப்போ வரலன்னா 4வது ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குங்கிறத நம்ம சூஸ் பண்ணலாம். இதை எப்படி நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கேவோட வேல்யூ 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. அப்போது 3 + 1 4 அப்படின்னு இருக்கும். முதல் டைம் என்ன 4, அடுத்தது 3 × 3 9. ஓகேவா, அதுக்கு அடுத்தது 4 × 3 12, 12 + 2 14. இப்போ பொது வித்தியாசம் பாருங்கள், இதை 5 கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு 9 கிடைக்கும். 9ஓட 5 கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு 14 கிடைக்குது. அப்போ காமனாக ரெண்டுலையுமே 5 5 தான் இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் ஒரு கூட்டுத்தொடை வரிசை மாதிரி இருக்குது, மற்ற எதுவுமே இல்லை. அப்போது ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நீங்கள் 2 மெத்தடில் எப்படி வேணால் நீங்கள் சால்வ் பண்ணலாம். எது டைம் மிச்சமாகும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணுறதாலும் நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஸ்பீடு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இப்போ x, 10, y, 24, z ஆகிய ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் x, y, z ஆகியவற்றின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம எப்பயும் போல் ஒருவேளை எக்ஸ், ஒய், இசட் ஆப்ஷனில் கொடுத்துருக்க நம்பராக இருந்தால் கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒரு கூட்டுத்தொடர் வரிசை வருதா அப்படிங்கிற நம்ம பார்க்கலாமா. இப்போது 10 இருக்குது, அடுத்து 24 இருக்குது அப்படின்னா போக நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா, அப்போது ஒருத்தனி சின்ன நம்பர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்போது ஒன்று ஆப்ஷன் சியாக இருக்கலாம் அல்லது ஆப்ஷன் டியாக இருக்கலாம். ஓகேவா, இப்போ ஒருவேளை ஆப்ஷன் சியாக இருந்தால் எக்ஸோட வேல்யூ 3 இருக்கலாம், ஒய்யோட வேல்யூ 17 இருக்கலாம், அதே போல் இசட்டோட வேல்யூ 31 இருக்கலாம். இதை சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். எக்ஸுங்கிற இடத்துல 3, அடுத்து 10, ஒய்ங்கிற இடத்துல 17, அதுக்கு அடுத்தது 24, இசட்டுங்கிற இடத்துல 31. ஓகேவா, இப்போ பாருங்கள் இதோட கூடுதல் 7. அப்போ அதே போல் 10 + 7 17 கிடைக்குது, 17 + 7 24 கிடைக்குது, 24 + 7 31 கிடைக்குது. அப்போ இது ஒரு பொது வித்தியாசம் இருக்குது, இதுதான் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமையுது. ஓகேவா, ஸோ அப்போது இதுதான் கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை இந்த இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் சின்னதாக இருக்குது, இந்த நம்பர் செகண்ட் நம்பர் வந்து பெருசாக இருக்குது, அடுத்த நம்பர் சின்னதாக இருக்குது. அப்போ இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அமைக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சராக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ ஆப்ஷனில் எந்த நம்பர் கொடுத்துருந்தாலும் கரெக்டாக அதோட பொசிஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி அது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையா அப்படிங்கிறத நீங்கள் அந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிங்கனாவே போதும், ரிஸ்கே இல்லாமல் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 7, 10, 13 என்ற அன்சோவான் என்ற எண்களின் வரிசையில் 20வது உறுப்பு என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ தான் வந்து நம்ம செகண்ட் ஃபார்முலா வரோம். Tn = a + n - 1 × d. ஓகேவா, இதில் ஒவ்வொரு டைம் இந்த கொடுத்துருக்கிறதுல ஏங்கிற வேல்யூ என்ன 7. ஓகேவா, அடுத்து n அப்படிங்கிறது அவங்க கொடுத்துருக்க 20வது உறுப்பு தான் என்கிற வேல்யூ. அடுத்து d என்ன, இந்த 7, 10, 13 ஒவ்வொருலையும் வந்துட்டு 3 இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, இதில் ப்ளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிறத கரெக்டாக நோட் பண்ணுங்க. இந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ T20ஓட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏவோட வேல்யூ 7 ப்ளஸ் n வேல்யூ 20. 20லேருந்து 1 கழிச்சிட்டிங்க அப்படின்னா பேலன்ஸ் 19 தான் வரும். 19 × 3. ஓகேவா, ரைட். இப்போ 7 ப்ளஸ் 19 × 3 என்ன, 9 3 27க்கு 7, பேலன்ஸ் 2, 1 3 3 3 + 2 5. அப்போது 7 + 57 64. அப்போது 20வது உறுப்பு என்ன 64. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா, ஸோ அப்போது இந்த ஃபார்முலா கண்டிப்பாக உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் கவனிங்க. ஒரு கூட்டுத்தொடரில் 5வது உறுப்பின் 5 தடவையானது 8வது உறுப்பின் 8 தடவைக்கு சமமாக இருந்தால் 13வது உறுப்பை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கே எந்த நம்பருமே கொடுக்கல, ஆனால் 5வது உறுப்பின் 5 தடவையானது 8வது உறுப்பின் 8 மடங்குக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ 5வது உறுப்புனா T5 அப்படிங்கிறதான இதான உறுப்புக்கான ஃபார்முலா. அப்போ என்ன, a +
n-1 இன்ட்டு டிங்கிறது. அப்போது என்னோட வேல்யூ மட்டும்தான் இங்கே நம்மளுக்கு இருக்குது. முதல் இதுக்கு 5ன்னு இருந்துச்சுன்னா அப்போ 5 - 1 n-1 தானே. அப்போது n-1 இன்ட்டு டி அப்படிங்கிறது முதலுக்கு என்ன நோட் பண்ணலாம், a ப்ளஸ் 5 - 1 4 4d. ஓகே, இதுதான் 5வது உறுப்பு. இந்த 5வது உறுப்போட 5 தடவை அப்படின்னா 5 தான் மல்டிபிள். ஓகேவா, 5வது உறுப்பின் 5 தடவையானது 8வது உறுப்பு. அப்போ 8வது உறுப்பு என்ன, இந்த மாதிரி 8வது உறுப்புக்கு காமனான ஃபார்முலானா அந்த 8லேருந்து 1 மைனஸ் பண்ணி மட்டும் இங்கே இடத்துல நீங்கள் நோட் பண்ணிடுங்க. ஓகே, அவ்வளோதான். 8வது உறுப்பின் 8 மடங்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு அடுத்தது 13வது உறுப்பு கேட்குறாங்க. நம்ம 13வது உறுப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஏவோட வேல்யூ தெரியணும், n-1 இன்ட்டு டி. என் வேல்யூ தான் அந்த 13. ஓகே, அப்போது ஏவோட வேல்யூ டியோட வேல்யூன்னு தெரியணும். அதை தான் நம்ம இங்கே கொடுத்துருக்க இந்த கண்டிஷன்லேருந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுல இங்கே உள்ள 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், 5a ப்ளஸ் 20d ஈக்குவல் டு இங்கே 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8a ப்ளஸ் 8 56d. ஓகேவா, இப்போ இதில் ஏ வேல்யூ என்ன பண்ணால் இதான் பெரிய வேல்யூ. அப்போ இந்த 5a ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போயிடுறேன். அப்போ 8a மைனஸ் 5aன்னு இருக்கும். அதுக்கு அடுத்தது இப்போ இந்த வேலையை தான் அந்த சைடு கொண்டு போயிருக்கேன். அப்போ இந்த வேலையை தானே இந்த சைடு கொண்டு வரணும். அப்போது ப்ளஸில் இருக்கட்டால் மைனஸாக மாறிடும். -56d ப்ளஸ் 20d. ஓகேவா, இப்போது 8லேருந்து 5 போனுச்சுன்னா பேலன்ஸ் 3 3a ஈக்குவல் டு இங்கே 56ல் 20 போனுச்சு அப்படின்னா பேலன்ஸ் -36d அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா, இதிலேருந்து நீங்கள் 3ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா ஏவோட வேல்யூ -12d. ஓகேவா, இப்போ இந்த இடத்துல 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் ஏவோட வேல்யூ டியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இந்த டி வேல்யூ டி மட்டும் இந்த சைடு கொண்டு போயிடுறேன். ஓகேவா, அப்போது a/dன்னு இருக்குமா, a/d அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல -12 அப்படியே இருக்கும். டிவைடில் இந்த 1 அப்படிங்கிறது டிவைடில் போயிடும். இப்போ இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவோட வேல்யூ -12, டியோட வேல்யூ 1. இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது. ஓகேவா, இப்போ இந்த வேல்யூவில் t13 அப்படிங்கிற வேல்யூவில் சப்ஸ்டிட் பண்ணலாமா. அப்போ என்ன வரும், t13 ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்ன -12 ப்ளஸ் என்னோட வேல்யூ 13 தான் நம்மளுக்கு தெரியும்ல. அப்போ 13 - 1 என்ன 12, டியோட வேல்யூ 1. அப்போது d13 அப்படின்னு எடுத்துட்டோம்னா -12 ப்ளஸ் 12 அப்படின்னு இருக்கும். ஆன்சர் 0 அப்படின்னு இருக்கும். அப்போ 13வது உறுப்பு என்ன, 0. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா. சரி, ஒரே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி ஏவோட வேல்யூ என்ன, டியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு அவங்க கேட்டிருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் கவனிங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்புகளின் கூடுதல் 2n² + 1 + n எனில் அதன் 8வது உறுப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதுதான் நான் சொன்ன மாதிரி நம்ம எதுவும் ஃபார்முலா யூஸ் பண்ண தேவையில்ல, அவங்க கொடுத்துருக்க ஃபார்முலாவை கரெக்டாக அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத. ஓகேவா, இப்போ உங்க இந்த ஃபார்முலா கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலாங்கிறது என்ன, எண் உறுப்புகளுக்கான கூடுதல். ஓகேவா, இப்போது இந்த இடத்துல நீங்கள் இதை நல்லா கவனிக்கணும். எண் வேல்யூ 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் முதல் உறுப்பு கிடச்சிரும். இப்போ 8வது உறுப்பு அப்படிங்கிறனால டேரெக்டாக எண் வேல்யூ 8ன்ட்டு இந்த ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிட முடியாது. சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 8 உறுப்புகளுக்கான கூடுதல்ங்கிறது தான் கிடைக்கும். 8வது உறுப்பு கிடைக்காது, 8 உறுப்புகளுக்கான கூடுதல் தான் கிடைக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டை தான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி கொஸ்டினில் ரொம்ப கேர்லெஸ் மிஸ்டேக் வர பாசிபிள் இருக்குது. அதனால் இந்த கூடுதலாக அல்லது இந்த எண்ணாவது உறுப்பு அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம், நான் ஃபஸ்ட்டு என்னோட வேல்யூ 1ன்னு நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், 2 × 1² 1 தானே. அப்போ 2 தான் வரும். 2 + 1 3. அப்போது முதல் உறுப்பு 3. ஏன்னா என்னோட கூடுதலில் என் வேல்யூ 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணாலும் மொதல் உறுப்புனாலும் 1 தான். ஓகே, அதனால் இங்கே 3 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட வேல்யூ 2ன்ட்டு அந்த ஃபார்முலாவில் நான் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அப்போ என்ன வரும், 2 × 2² 2² வேல்யூ 4. அப்போ 4 × 2 8 + 2 10. அப்போது 2வது உறுப்பு 10 கிடையாது, முதல் உறுப்பும் 2வது உறுப்பையும் கூட்டும்போது என்ன கிடைக்குது, 10ன்னு கிடைக்குது. இந்த பாயிண்ட்லேருந்து தான் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கோங்க, இப்போ மொதல் உறுப்பு 3ன்னு இருக்குது, 2வது உறுப்பு என்ன வேல்யூ இருந்தால் இதை ரெண்டையும் கூட்டும்போது நம்மளுக்கு 10 கிடைக்கும்.
7ன்னு இருந்துச்சுன்னா ஓகேவா. அவ்வளோதான். இப்போது மொதல் உறுப்பு 3ஆக இருக்கும், ரெண்டாவது உறுப்பு 7ஆக இருக்கும். இப்போ இதில் இருந்து இதோட பொது வித்தியாசம் என்ன, ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு 4 இன்க்ரீஸ் ஆகுதா, அப்போ அடுத்தல என்ன இருக்கும் 11, அதுக்கு அடுத்தல என்ன இருக்கும் 15. அப்போது ஒவ்வொரு டைம் 4 நாளாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதில் இருந்து தான் அவங்க என்ன கேட்குறாங்க, 8வது உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. அப்போது ஏவோட வேல்யூ 3, டியோட வேல்யூ 4 ஓகேவா. இந்த வேல்யூ 8வது உறுப்புக்கு நம்ம எப்பயும் போல் ஃபார்முலா என்ன, டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 டி. நீங்கள் இப்படியே 8 உறுப்புனால பக்கத்துலேயே இருக்குது ஓகே. அப்படியே நீங்கள் 4 நாளாக இன்க்ரீஸ் பண்ணி 8வது உறுப்பு என்னன்னு கண்டுபிடிச்சாலும் ஓகே தான். இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணாலும் ஓகே தான். அதே இது நிறையா இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே ஒவ்வொன்றா ஆட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. இப்போ ஏவோட வேல்யூ என்ன 3, என் வேல்யூ என்ன 8வது உறுப்பு தான் கேட்குறாங்க. அப்போ 8 மைனஸ் 1 7, 7 இன்ட்டு டியோட வேல்யூ 4. அப்போது 3 ப்ளஸ் 7 28. அப்போ 3 ப்ளஸ் 28 31. அப்போது அந்த 8வது உறுப்போட வேல்யூ 31. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேவா. ஸோ அப்போது அவங்க கொடுத்துருக்க ஜென்ரல் ஃபார்முலா கூடுதலுக்கான ஃபார்முலாவா அல்லது உறுப்புக்கான ஃபார்முலாவா கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கணும் ஓகேவா. இது நீங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு தொடர் வரிசையின் எண்ணாம் உறுப்பு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எண்ணான் உறுப்பு அப்படின்னா இதுதான் உறுப்புக்கானது ஃபார்முலா. இந்த கூடுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கும் உறுப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கும் இப்போ வித்தியாசம் புரியுதுங்களா. அப்போது n+2 டிவைடட் பை 2n+3. இதில் அவங்க என்ன கேட்குறாங்களோ இப்போ A9 அப்படின்னா என்னோட வேல்யூ இந்த இடத்துல 9 சப்ஸ்டிட் பண்ணாவே ஆன்சர் கிடச்சிரும் ஓகேவா. 9 சப்ஸ்டிட் பண்ணால் 9+2 11 டிவைடட் பை 11 அப்படின்னு மேலே இருக்குது அப்படின்னாவே ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான், ஏன்னா ஓல்டு கொஸ்டின் தான். அப்போது இதுதான் அதுக்கான ஆன்சராக வரும். இப்போ இங்கே பாருங்கள் 9 சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா 2 × 9 18, 18 + 3 21. இதுதான் அதற்கான ஆன்சர் ஓகே. அப்போது அந்த உறுப்புன்னு கொடுக்குறதுக்கும் கூடுதல் அப்படின்னு கொடுக்குறதுக்கும் நல்லா அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கணும் ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் கவனிங்க. ஒரு விளையாட்டு திடலில் முதல் வரிசையில் 43 மாணவர்களும், இரண்டாம் வரிசையில் 38 மாணவர்களும், மூன்றாவது வரிசையில் 33 மாணவர்களும் உள்ளனர். கடைசி வரிசையில் 3 மாணவர்கள் இருப்பின் அந்த விளையாட்டு திடலில் எத்தனை வரிசைகள் உள்ளன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே எத்தனை வரிசைகள் அப்படின்னா அந்த எண் அப்படிங்கிற வேல்யூ தான். அப்போ நம்ம 3வது ஃபார்முலா பார்த்தோம்ல அந்த ஃபார்முலாங்கிறதான் ஓகே. இப்போ இங்கே என்ன, முதல் வரிசையில் 43 பேர் இருக்காங்க, அடுத்த இரண்டாவது வரிசையில் 38 பேர் இருக்காங்க, மூணாவது வரிசையில் 33. இந்த மாதிரியே போயிட்டே இருந்து கடைசி வரிசையில் 3 பேர் தான் இருக்காங்க. அப்போ இதில் இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம், முதல் உறுப்பு 43 இதுதான் ஏ, கடைசி உறுப்பு எல் ஓகே. இது 3 இதுதான் வந்துட்டு எல்லோட வேல்யூ. அதே போல் பொது வித்தியாசம் என்ன, ஒவ்வொருலையும் வந்துட்டு 5 குறைஞ்சிக்கிட்டே வருதா, அப்போ -5 இதுதான் டியோட வேல்யூ. நம்மளுக்கு தேவையான டேட்டா இந்த 3 தான். உறுப்புகளோட எண்ணிக்கை அப்படின்னு கேட்டாங்கன்னா என் வேல்யூ என்ன, எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி ப்ளஸ் 1. இப்போ வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எல் வேல்யூ 3, ஃபார்முலா வரக்கூடிய மைனஸ், அடுத்து ஏவோட வேல்யூ என்ன 43 டிவைடட் பை டியோட வேல்யூ என்ன -5. கரெக்டாக ப்ளஸ் மைனஸ் நோட் பண்ணோம், +1 ஓகே. இப்போ மேலே என்ன வரும் -40 அப்படின்னு வரும் டிவைடட் பை -5 + 1. இப்போ இந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும், 4 5 8 40. அப்போ 8 + 1 9. மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குது, 9 உறுப்புகள் இருக்குது. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகே. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டில் கொஸ்டின் கொடுக்குறாங்க அப்படின்னா இது கூட்டுத்தொடர் வரிசை பெருக்குத்தொடர் வரிசைங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே கூட்டுத்தொடர் வரிசைங்கிறத நம்ம பார்க்குறோம், ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இதில் இருந்து எண்ணிக்கைன்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் கூட்டுத்தொடர் வரிசை -1 -5/6, -2/3 அண்ட் ஸோ ஆன் 10/3 எனில் மொத்த உறுப்புகளோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மொத்த உறுப்புகளோட எண்ணிக்கை அப்படின்னா எப்பயும் போல் n = L - A டிவைடட் பை D + 1ங்கிறதான். இப்போ ஒவ்வொரு டைமாக தெரிஞ்சுக்கோங்க. எல் வேல்யூ என்ன, ஃபஸ்ட்டு ஏ வேல்யூ தெரிஞ்சுக்க. ஏ வேல்யூ -1, எல் வேல்யூ லாஸ்ட்டில் இருக்க 10/3 அது ப்ளஸில் இருக்குது ஓகேவா. அதுக்கு அடுத்தது டியோட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், செகண்ட் உறுப்பு -5/6 மைனஸ் ஃபஸ்ட்டு உறுப்பு, அப்போது -1. இப்போ இந்த இடத்துல கரெக்டாக நோட் பண்ணணும். அவங்க கொடுத்துருக்கத கரெக்டாக ப்ளஸ் சிம்பிள் மைனஸ் சிம்பிள் மாறாமல் நோட் பண்ணிடணும். -5/6 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1 ஓகே. இப்போ இதை சிம்பிளை பண்ணோம்னா -5 + 6/6 அப்படின்னு வரும். அப்போ 1/6ங்கிறதான் டியோட வேல்யூ ஓகேவா. இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். n = எல் வேல்யூ 10/3
மைனஸ் ஏவோட வேல்யூ -1 டிவைடட் பை டியோட வேல்யூ 1/6 + 1. ஓகே, இப்போ மேலே இருக்க வேல்யூ மட்டும் சிம்ப்ளை பண்ணால் 10/3 + 1 அப்படின்னு கிடைக்கும், டிவைடட் பை 6 அப்படின்னு இருக்குது +1. ஓகே, அதுக்கு அடுத்தது ஸோ இதுலேயே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், 10 ப்ளஸ் இந்த இடத்துல 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போது 13/3/1/6 தானே, /1/6. ஓகேவா, அப்போது /1/6 அப்படிங்கிறத இன்ட்டு போட்டு தலையில் 6/1 நம்ம நோட் பண்ணலாம்ல. இப்போ இதில் வந்து நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 2ன்னு இருக்கும், இந்த இடத்துல +1 அப்படியே தான் இருக்குது. 13 × 2 26. ஓகே, அப்போ 26 + 1 27ன்னு கிடைக்கும். மொத்த உறுப்புகள் எண்ணிக்கை என்ன, 27. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கடுத்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சிம்ப்ளை பண்ணுறோம். பின்ன வேல்யூ இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கவனமாக இதை ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 27 நமக்கு கிடைச்சது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 6ஆல் வகுப்படக்கூடிய 3 இலக்க இயல் எண்கள் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதுவும் வந்துட்டு எண்களோட எண்ணிக்கை என்ன, அப்போ என் வேல்யூ தான் நம்ம பார்க்குறோம். என்ன, L - A / D + 1. இப்போ நம்மளுக்கு என்ன, L வேல்யூ தேவை, A வேல்யூ தேவை, D வேல்யூ தேவை. எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, 6ஆல் வகுப்படக்கூடிய 3 இலக்க இயல் எண்கள். இப்போ இருக்கையிலே சின்ன 3 இலக்க இயல் எண் என்னன்னா 100 தான். 100ன்னு இருந்து பெரிய 3 இலக்க இயல் எண் வந்து 999. ஓகேவா, அப்போது இதில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 6ஆல் வகுப்படக்கூடிய முதல் 3 இலக்க எண் என்ன. இப்போ 100ங்கிறது எக்ஸாக்டாக 6ஆல் வகுப்படுமா, கிடையாது. ஏன்னா இப்போது 6ஆல் நீங்கள் டிவைட் பண்ணுறீங்க, மீதி எவ்வளோ வருதுங்கிறத ஃபஸ்ட் நோட் பண்ணுங்கள். இப்போது இங்கே 1 6 6, பேலன்ஸ் என்ன 4ன்னு வரும். 40ல் பார்த்தோம் அப்படின்னா 6 36. அப்போது 40ல் 36 அப்படின்னா பேலன்ஸ் 4 இருக்குது. மீதி 4 இருக்குல்ல. இப்போ ஒருவேளை 100ல் இருந்து இந்த 4 குறைச்சிட்டிங்க அப்படின்னாவே அது 2 டிஜிட்டாக மாறிடும். இப்போ ஒரு நம்பர் 100லேருந்து ஒரு நம்பரை மைனஸ் பண்ணாவே அது 2 டிஜிட்டாக மாறிடும். அப்போ மீதியை நம்ம என்ன பண்ணணும், இந்த மீதி வந்துட்டு 6ஆல் டிவைட் ஆகிற மாதிரி எந்த நம்பரை கூட்டினா நம்மளுக்கு 6ஆல் முழுசாக டிவைட் ஆகும், 2ஆல் தானே. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 100ஓட அந்த 2 கூட்டிக்கணும். இதுதான் எக்ஸாக்டாக 6ஆல் டிவைட் ஆகக்கூடிய 3 இலக்க இயல் எண். ஓகே, கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் 102 எப்படி வந்துச்சுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்காதவங்க நல்லா தெளிவாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்னா ஒவ்வொன்றிலையும் 6 இன்க்ரீஸ் ஆனால் தானே அடுத்த நம்பர் போகும். ஓகே, ஸோ அதனால் அந்த அடுத்தடுத்த நம்பர் போகிறது என்னங்கிறது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் லாஸ்ட் நம்பரை கவனிங்க, இதே போல் தான். எப்படி 100 வந்துட்டு எக்ஸாக்டாக 6ஆல் டிவைட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத அந்த மீதியை வச்சு செக் பண்ணமோ, அதே போல் லாஸ்ட் நம்பரும் 6ஆல் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணுங்கள். இப்போது இந்த இடத்துல வந்துட்டு 1 6 6, அடுத்து பேலன்ஸ் 3 அப்படின்னா 39. அப்போ 6 6 39 36, பேலன்ஸ் 3, மறுபடியும் 39ன்னு இருக்கா. 6 6 36 போக மீதி 3 இருக்கும். ஓகே, இந்த இடத்துல ஸ்டார்டிங்கில் மீதி 4 இருக்கும்போது எக்ஸ்ட்ரா நம்பரை சேர்த்துக்கிட்டோம். பட் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், 3 மீதி இருக்குது, இதில் இருந்து 6ஆல் டிவைட் ஆகுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா நம்பரை சேர்க்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா 999ஓட ஒரு நம்பரை கூட்டினாவே அது 4 டிஜிட்டாக மாறிடும். அப்போ நம்ம இந்த மீதி இருக்க 3 வந்துட்டு நம்ம கழிச்சு தான் ஆகணும், தேவையில்லை. அப்போது 999ங்கிறது பதிலாக 996 அப்படிங்கிறதான் முழுசாக 6ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர். ஓகேவா, அப்போ நம்மளுக்கு என்ன கடைசி நம்பருன்னு தெரிஞ்சிருச்சா. 3 இலக்க எண், முதல் நம்பர் 102, கடைசி நம்பர் 996. இதில் டி வேல்யூ ஒவ்வொன்றே 6 6 தானே இன்க்ரீஸ் ஆகுது. இதை தான் நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணணும். இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வர எந்த நம்பர் வேணால் இதுலேருந்தே பாருங்கள், 7ஆல் வகுப்படக்கூடிய 3 இலக்க எண் இயல் எண் கேட்கலாம். அதே போல் 8ஆல் வகுப்படக்கூடிய 2 இலக்க இயல் எண் கேட்கலாம். இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறையா இருக்கும். நீங்கள் இந்த ஃபார்மெட்டில் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா, இப்போ வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எல் வேல்யூ என்ன, என் ஈக்குவல்ட்டு எல் வேல்யூ 996 மைனஸ் ஏ வேல்யூ 102 டிவைடட் பை டி வேல்யூ 6 + 1. ஓகேவா, இப்போ 996லேருந்து 102 போன்ஸ் அப்படின்னா இங்கே 4 வரும், அடுத்து இங்கே 9 அப்படியே இருக்குது, இங்கே 9ல் 1 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 8 906 டிவைடட் பை 6 + 1. இப்போ 6ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா 1 6 6,
பேலன்ஸ் 2 29 அப்படின்னா 6 நாங்கா 24 பேலன்ஸ் 5 இருக்கா 54ன்னு இருக்குமா? அப்போது 9 6 54 149 + 1 என்ன வரும்? 150 அப்படின்னு வரும். அப்போ மொத்த உறுப்போட எண்ணிக்கை என்ன? 150. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ 3 ஃபார்மேட்லையுமே எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த உறுப்புகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறம்போது என்ன ஃபார்முலா, அது என்ன மாதிரி கேட்டகரியில் கேட்குறாங்க அப்படிங்கிறத இதில் வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுருப்பீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 1 + 5 + 9 + அன்சோவான் என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 190 கிடைக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம உறுப்புகள் கூட கூடுதல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? என்ன ஃபார்முலா? நம்மளுக்கு எஸ்என் கான்செப்டில் 2 ஃபார்முலா இருக்குது. கடைசி உறுப்பு கொடுத்துருந்தா ஒரு ஃபார்முலா, கடைசி உறுப்பு கொடுக்கல அப்படின்னா என்ன ஃபார்முலா நம்ம பார்த்துருந்தோம். எஸ்என் = n/2 × 2a + n-1 × d. ஓகேவா? இப்போது இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த என்னென்ன வேல்யூலாம் இங்கே கொடுத்துருக்காங்கிறத சப்ஸ்டிட் பண்ணுங்கள். கூடுதல் அப்போ எஸ்என்னோட வேல்யூ 190 கொடுத்துருக்காங்க. அப்போ 190 இந்த சைன் நோட் பண்ணிடுறேன். என் வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, n/2. ஏவோட வேல்யூ என்ன? 2 டைம்ஸ் ஆஃப் ஏவோட வேல்யூ 1 தான். ஏன்னா இங்கே இந்த இடத்துல ஏ வேல்யூ 1 தானே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு. ஓகேவா? ப்ளஸ் இங்கே n-1 இதுவும் நம்மளுக்கு தெரியாது. டியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஒவ்வொன்றில் வந்துட்டு 4 நாளாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா. அப்போது டியோட வேல்யூ 4 அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிடலாம். இதை சிம்ப்ளை பண்ணுங்கள். n/2 × 2 + n-1 × 4. இப்போது நான் இதுக்கு அடுத்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்பு நீங்கள் போயிட்டே இருக்கிறது பதிலாக n வேல்யூ என்ன சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு 190 கிடைக்கும். இதை பார்த்தீங்கன்னாவே போதும். அப்போ n வேல்யூ என்ன சப்ஸ்டியூட் பண்ணுங்கிறதுக்கு நம்ம எங்கேருந்து எடுத்துக்கலாம்? கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இதையும் நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் ஒரு கெஸ்ஸிங் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே டிவைடில் 2ன்னு தானே இருக்குது. நான் n வேல்யூ டிவைடில் 2ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு ஈவன் நம்பராக இருக்கணுமா? அப்போது என்னோடய கெஸ்ஸிங் வந்துட்டு ஒன்று 8ன்னு இருக்கலாம் அல்லது 10ன்னு இருக்கலாம். நான் கெஸ் பண்ணி ஃபஸ்ட் ஆப்ஷனை அதை எடுக்கிறேன். இப்போ ஒருவேளை n வேல்யூ 8ன்னு இருந்ததுன்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 8/2னா 4ன்னு வரும். ஓகே, அப்போ 2 ப்ளஸ் இங்கே 8 தானே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். 8 - 1 7. 7 × 4 28. அப்போ 2 × 28 2 + 28னா 30. 30 × 4 அப்படின்னா நம்மளுக்கு 120 தான் கிடைக்குது. நம்மளுக்கு தேவை என்ன வரணும்? 190 வரணும். அப்போது 8 வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? 8க்கு பதிலாக n வேல்யூ 10ன்னு ஆப்ஷன் டி எடுக்கிறேன். அப்போ இங்கே என்ன வரும்? n வேல்யூ தான் நம்ம 10ன்னு எடுத்திருக்கோம். அப்போ 10/2 5. ஓகே, இன்ட்டு 2 ப்ளஸ் 10 இங்கே 10 தானே சப்ஸ்டியூட் பண்ணோம். 10 - 1 என்ன? 9. 9 × 4. ஓகேவா? இப்போ 9 × 4 என்ன? 36. 36 + 2 38. ஓகே, இப்போ 38 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 8 40க்கு 0 பேலன்ஸ் 4. 15 15 + 4 19. அப்போ 190 கிடைக்குதா? அப்போ என்னோட வேல்யூ 10ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு 190னே கிடைக்குது. அப்போ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ நான் ஃபார்முலா கரெக்டாக யூஸ் பண்ணுறேன் தான், ஆனால் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறேன்? ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் நான் பண்ணிவிட்டு n வேல்யூ ஆப்ஷன் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகே, அது ஒரு கெஸ்ஸிங். ஓகே, இதுதான் அந்த ஸ்பாட்டில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு நம்ம எதை சூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஒருவேளை நீங்கள் நார்மல் மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணுறதா இந்த காரணி பொறுத்த கான்செப்ட் வரும். இந்த n வேல்யூ உள்ளே மல்டி பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 2 வேல்யூ இங்கே கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு சேஞ்சஸ் நீங்கள் பண்ணணும். எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 ஸ்டெப் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ரைட், உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதில் சால்வ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். முதல் 75 மிகை முழுக்களின் கூடுதல் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் இந்த மாதிரி முதல் 75 இந்த மாதிரி கான்செப்டில் எத்தனை நம்பர் வேணால் கொடுக்கலாம். இந்த முதல் 75 மிகை எண்கள்னால் இதுதான் என்னோட வேல்யூ. ஓகேவா? அடுத்து மிகை முழுக்களோட கூடுதல் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு முதல் 75 அப்படின்னா 1லேருந்து 1 2. ஓகேவா? அடுத்து 3 4 அந்த மாதிரி போயிட்டு 75 வரைக்கும். இதோட கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க. அப்போது முதல் உறுப்பு இங்கே கடைசி உறுப்பு வந்துருச்சு. ஓகே, முதல் உறுப்பு 1, கடைசி உறுப்பு 75. இல்லை ஒவ்வொன்றா தான் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ டியோட வேல்யூ 1. இது தெரிஞ்சாவே போதும். கூடுதல் SN = n/2 கடைசி உறுப்பு கொடுத்துருந்தாங்கன்னா a + l. ஓகேவா?
இதுதான். இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். n வேல்யூ 75/2. அடுத்தது a வேல்யூ 1 ப்ளஸ் l வேல்யூ 75. இதில் d வேல்யூ நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, அப்போ 75/2 இன்ட்டு இங்கே 76. இப்போ ஒரு 2 2 6 பேலன்ஸ் 1 16 அப்படின்னா 8. ஓகே, இப்போ 75 இன்ட்டு 38 இதை தான் நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா இப்போ 75 38 மல்டிப்ளிகேஷன் நான் ஒரு மாடலில் நான் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்போது இங்கே பார்த்தோம் அப்படின்னா 21. அப்போது அடுத்தது கொஞ்சம் 15 ப்ளஸ் 56 வரும் 60 71. இப்போ 71 நான் இங்கே ஆட் பண்ணால் 0 5 8 2. அப்போது 2850 2850 அப்படிங்கிறத அதை மல்டிபிள் பண்ணால் கிடைக்கும். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போது கூடுதல் கண்டுபிடிக்கிறதுல கடைசி உறுப்பு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், அதில் வந்து நம்ம எப்படி சிம்ப்ளை பண்ணுறோங்கிறது இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்க எல்லா ஃபார்முலாஸுமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.